அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடுகளை சுற்றி தோட்டங்கள் அமைப்பதும் தோட்டங்களுக்கு மத்தியிலே வீடுகளை அமைத்துக் கொள்வதும் அற்புதமான நாம் விரும்புகின்ற ஒன்றாகும். ஆம், சொர்க்கத்திலும் தோட்டங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறையச்சம் உடையவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, வஹதாயிக வஅனாபா, தோட்டங்களும் திராட்சைகளும் இருக்கின்றன என்று பொதுவாக கூறுகிறான். ஹதாயிக என்கின்ற வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தை, தோட்டங்கள் என்கின்ற பொதுவான ஒரு வார்த்தை. அப்படியானால் உலகத்திலே என்னவெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ அத்துணை மரங்களுடைய தோட்டங்களையும் அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளும். உலகத்திலே எத்தனை பூக்கள் இருக்கிறதோ அத்துணை பூக்களுடைய தோட்டங்களையும் அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளும். நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற, நாம் தெரியாமல் இருக்கின்ற அத்துணை வகையான மரங்கள், அத்துணை வகையான பூக்களுடைய தோட்டங்களும் சொர்க்கத்திலே இருக்கும். அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட சில மரங்களுடைய பெயர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில மரங்களுடைய தன்மைகளையும் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஃபீ சித்ரின் மக்லூத், ஃபீ சித்ரின் மக்லூத், முட்கள் இல்லாத இலந்தை மரத்தின் அடியிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறான். சிதிர் என்று சொன்னால் இலந்தை மரம். பொதுவாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இலந்தை மரத்திலே முட்கள் இருக்கும், ஆனால் சுவனத்து இலந்தை மரத்திலே முட்கள் இருக்காது. மஹ்லூத் என்றால் முட்கள் இல்லாத என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கிராமவாசி வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மரத்தை வைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த மரம் என்று அவரிடத்திலே கேட்க அவர் சொன்னார், அது இலந்தை மரம். இலந்தை மரத்திலே முட்கள் இருக்கும் அல்லவா யா ரசூலல்லாஹ், அது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லவா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ குர்ஆனுடைய ஆயத்தை முழுமையாக ஓதவில்லையா? ஃபீ சித்ரின் மக்லூத், முட்கள் இல்லாத இலந்தை மரத்தின் அடியிலே என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஆம், சொர்க்கத்துடைய இலந்தை மரத்திலே முட்கள் இருக்காது, அதற்கு பகரமாக அந்த இடத்திலெல்லாம் பழங்கள் இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக வதல்ஹின் மந்தூத், கொலை கொலையாக பழங்கள் தொங்கக்கூடிய தல்ஹ் என்ற மரத்தின் அடியிலே அவர்கள் இருப்பார்கள். தல்ஹ் என்கின்ற அந்த அரபி வார்த்தைக்கு முட்கள் நிறைந்த ஹிஜாஸ் பகுதியிலே இருக்கக்கூடிய முட்கள் நிறைந்த மரங்கள் என்று சில விரிவுரையாளர்களும், பெரும்பாலான விரிவுரையாளர்கள் அபூ சயீத் அல் குத்ரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களும் அது வாழை மரம் என்பதாக கூறுகிறார்கள். ஆம், குலைகுலகாக தொங்கக்கூடிய வாழை மரத்தின் அடியிலே சோனவாசிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக தூபா என்கின்ற ஒரு மரமும் சொர்க்கத்திலே இருக்கும். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு தூபா இருக்கிறது. தூபா என்றால் நல் வாழ்க்கை என்று ஒரு பொருள் உண்டு. தூபா என்கின்ற மரம் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. தூபா என்கின்ற மரத்தின் இலைகளின் மூலமாகத்தான் சோனவாசிகளின் ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தூபா மரத்தின் அளவு என்ன என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், உம்முடைய ஒட்டகம் வயதாகி நடந்து சென்று கொண்டிருந்தாலும்
வாலிபத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒட்டகம் அது வயதானதற்கு பிறகும் கூட அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியை அதனால் தாண்ட முடியாது. அவ்வளவு நீளமான மரம் தூபா மரம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற இன்னொரு மரமும் சொர்க்கத்திலே இருக்கிறது. இன்னஃபில் ஜன்னதி லஷஜரத்துன், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய நிழலில் பயணிக்கக்கூடிய ஒருவர் 100 ஆண்டுகள் கடந்தாலும், இன்னொரு ரிவாயத்திலே வேகமாக செல்லக்கூடிய குதிரையிலே ஒருவர் பயணித்தால் 100 ஆண்டுகள் ஆனாலும் அவர் அந்த மரத்தினுடைய நிழலை கடந்து விட முடியாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். சாதாரணமாக ஒரு குதிரை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடியது. அப்படியானால் ஒரு நாளைக்கு 1440 கிலோமீட்டர் என்பது பொருள். அப்படியானால் ஒரு ஆண்டுக்கு 5,25,600 கிலோமீட்டர் ஒரு ஆண்டுக்கு. அப்படியானால் 100 ஆண்டுகளுக்கு 5,25,60,000 கிலோமீட்டர் தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தையின்படி பூமியுடைய சுற்றளவு 40,000 கிலோமீட்டர். பல ஆயிரம் தடவைகள் இந்த பூமி முழுவதும் சுற்றி வந்தாலும் கூட அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த மரத்தினுடைய பிரம்மாண்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சொர்க்கத்திலே பேரித்த மலங்கள் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், பேரித்த மலத்தினுடைய தண்டுகள் சிவப்பு ரத்தினங்களாக, பச்சை ரத்தினங்களாக இருக்கும். அதனுடைய பழங்கள் பெரும் பெரும் கூஜாக்களை போல இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள், சொர்க்கத்தினுடைய எல்லா மரத்தினுடைய அடிப்பகுதியும் அது தங்கமாக இருக்கும். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு பழத்தை பறித்தால் அந்த இடத்திலே மீண்டும் அந்த பழம் உருவாகிவிடும். பழம் பறிக்க பறிக்க பழங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் சோனத்தின் மரங்களை பற்றி சொன்ன செய்திகள் இவை. சோனத்திலே விவசாயமும் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு கிராமவாசி இருந்தார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சோனத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே விவசாயம் செய்வதற்கு அனுமதி கேட்பார். அல்லாஹு தஆலா உனக்கு தான் எல்லா விதமான வசதிகளும் செய்து தந்திருக்கிறேனே, ஏன் விவசாயம் செய்ய அனுமதி கேட்கிறாய் என்பதாக. அந்த மனிதர், எனக்கு விவசாயம் செய்வதற்கு ஆசையாக இருக்கிறது, அனுமதிதா என்பார். அல்லாஹு தஆலா அனுமதி கொடுப்பான். அவர் விதையை நடுவார். அவர் நட்டு வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அது விரைவாக செடியாகி விவசாயம் முழுவதுமாக ஆகி அது தானியங்களை தர ஆரம்பித்துவிடும். தானியங்கள் மலை போல் குவிந்து கிடக்கும். ஒரு நொடியிலே அத்தனையும் நடந்துவிடும். அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த மலைகள் போல் குவிந்திருக்கின்ற அத்தனையும் உனக்கு தான் எவ்வளவு கொடுத்தாலும் போதுமாகாதே என்று சொல்லிவிடுவான். அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுவார்கள், நிச்சயமாக அந்த மனிதன் முஹாஜிராகவோ அன்சாரியாகவோ தான் இருப்பார்கள். காரணம், அவர்கள் தான் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் என்று அந்த கிராமவாசி கூறுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திலே மரங்கள் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும், விவசாயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சுவனத்திலே மரங்கள் இருந்தால் பழங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த பழங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். ஆம், சுவனத்தில் மரங்களை நடுவதற்காக உள்ளவே இருக்கின்ற திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். திருமதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் சுப்ஹானல்லாஹில் அதீமி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அதீமி வ பிஹம்திஹி என்று சொல்லுவார்களோ அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு பேரித்த மரம் நடப்படுகிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை முழுவதும் சுப்ஹானல்லாஹில் அதீமி வ பிஹம்திஹி என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். சோனத்திலே பேரித்த மரங்களை நட்டுக்கொண்டே இருங்கள். வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.